Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. வணக்கம். செய்திச் சுருக்கம். இது வெறும் ட்ரெய்லர் தான். நான் சொன்னது நடக்கும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்த அறிவிப்பை தேசிய புள்ளியியல் அலுவலகம் நேற்று வெளியிட்டது. அதில் 2023-2024 நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் வளர்ச்சி 7.80% இருந்தது என்றும், கடந்த முழு நிதியாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி 8.20% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அதற்கு முந்தைய 2022-2023 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 7% இருந்தது. அடுத்த ஆண்டில் 7%க்கு சற்று அதிகமாக இருக்கும் என பல அமைப்புகள், நிறுவனங்கள் கணித்து அறிவித்திருந்தன. ஆனால் யாரும் எதிர்பாராத அளவில் 8.20% வளர்ச்சியை இந்தியா எட்டியுள்ளது. இதன் மூலம் உலகின் மிக வேகமாக வளரும் நாடாக இந்தியா தன்னை மீண்டும் நிரூபித்து காட்டியுள்ளது. இது தொடர்பாக புள்ளியியல் அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இந்த அளவுக்கு வளர்ச்சியை எட்ட தயாரிப்பு துறையின் சிறப்பான செயல்பாடுகளே முக்கிய காரணம் என புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மதிப்பின் அடிப்படையில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 4ஆம் காலாண்டில் 47.24 லட்சம் கோடி ரூபாயாகவும், ஒட்டுமொத்த நிதியாண்டில் 173.82 லட்சம் கோடி ரூபாயாகவும் இருந்தது. இதற்கு முந்தைய நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் இது முறையே 43.84 லட்சம் கோடி ரூபாயாகவும் 160.71 லட்சம் கோடி ரூபாயாகவும் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாக இருப்பதை கடந்த நிதியாண்டுக்கான நாட்டின் பொருளாதார வளர்ச்சி உணர்த்துவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். இதற்கான கடின உழைப்பை வெளிப்படுத்திய நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன். இதன் மூலம் இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக தொடர்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வெறும் ட்ரெய்லர் தான் என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார். குமரியில் 3வது நாளாக பிரதமர் மோடி தியானம். பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார். கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் வியாழனன்று மாலை முதல் 48 மணி நேரம் தொடர் தியானத்தில் ஈடுபட்டுள்ளார். நேற்று காலை சூரிய வழிபாடு நடத்தினார். காவி உடையில் நெற்றியில் திருநீறு பட்டையுடன் சந்தனம், குங்குமம் அணிந்து ருத்ராட்ச மாலையை கையில் வைத்து கண்களை மூடி வேத மந்திரங்களை கூறியபடி தியானம் செய்கிறார். பிரதமர் தியானத்தில் ஈடுபட்டாலும் டூரிஸ்டுகள் படகு மூலம் விவேகானந்தர் பாறைக்கு சென்று வர கடும் கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் பிரதமர் மோடி இருக்கும் தியான மண்டப பகுதிக்கு செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. அங்கு பிரதமரின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள், கமாண்டோ படையினர், தமிழக போலீசார், துணை இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டுள்ளனர். இந்திய கடற்படையின் ஹெலிகாப்டர் ஒன்று குமரி மாவட்ட கடல் பகுதியை அடிக்கடி சுற்றி வந்து கண்காணிக்கிறது. இன்று பிற்பகலில் தியானத்தின் நிறைவாக 133 அடி உயர திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்த பிரதமர் மோடி தனி படகில் செல்கிறார். அதன் பிறகு திருவனந்தபுரம் வழியாக டெல்லி திரும்புகிறார். இறுதிக்கட்ட தேர்தல் விறுவிறு. கிளைமாக்ஸில் பிரதமர் மோடி. இந்தியாவில் லோக்சபா தேர்தல் திருவிழா கடைசி கட்டத்தை எட்டிவிட்டது. நாட்டில் மொத்தம் 543 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. குஜராத்தின் சூரத் தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி வென்றார். இதையடுத்து மற்ற 542 தொகுதிகளுக்கு போட்டி ஏற்பட்டது. இதுவரை நடந்த 6 கட்ட தேர்தல்களில் 28 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள 485 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு முடிந்துவிட்டது. பரபரப்பான சூழலில் இன்று காலை 7 மணிக்கு கடைசி கட்ட தேர்தல் துவங்கியது. மொத்தம் 57 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடக்கிறது. பஞ்சாப், உத்தரப்பிரதேசத்தில் தலா 13, மேற்கு வங்கத்தில் 9, பீகாரில் 8, ஒடிசாவில் 6, ஹிமாச்சலில் 4, ஜார்க்கண்டில் 3 மற்றும் சண்டிகரில் தேர்தல் நடக்கிறது. மொத்தம் 904 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரதமர் மோடி களமிறங்கிய வாரணாசி தொகுதிக்கும் இன்றுதான் ஓட்டுப்பதிவு. மோடி போட்டி களத்தில் இருப்பதால் கடைசி கட்ட தேர்தல் மக்களிடையே கவனம் ஈர்த்துள்ளது. இது தவிர பாரதிய ஜனதா சார்பில் ஹிமாச்சலின் மண்டி தொகுதியில் பிரபல பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத், ஹமீர்பூர் தொகுதியில் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், மேற்கு வங்கத்தின் டைமண்ட் துறைமுகம் தொகுதியில்
மேற்கு வங்கத்தின் டைமண்ட் துறைமுகம் தொகுதியில் மம்தாவின் உறவினரான அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்டோர் போட்டிக்களத்தில் உள்ளனர். 57 தொகுதிகளில் மொத்தம் 10.06 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களுக்காக 1.09 லட்சம் ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. அனைத்து இடங்களிலும் பலத்த பாதுகாப்புடன் ஓட்டுப்பதிவு நடந்து வருகிறது. இது தவிர ஒடிசாவில் எஞ்சியுள்ள 42 சட்டசபை தொகுதிகளுக்கும் இன்று காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கியது. 7 கட்ட லோக்சபா தேர்தல்களிலும் பதிவான ஓட்டு ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இதுவரை இல்லாத வெப்பம், அடுத்தடுத்து பறிபோன உயிர்கள். நாடு முழுதும் கடந்த 2 மாதங்களாக கோடை வெயில் வாட்டி வதைக்கிறது. தமிழகம், டில்லி, பஞ்சாப், ஹரியானா, ஒடிசா என பல மாநிலங்களிலும் அதிகபட்ச வெப்பம் பதிவாகிறது. மழைக்கு குடைபிடித்த காலம் போய் இப்போது வெயிலுக்கு குடைபிடிக்கும் நிலை வந்துவிட்டது. கோடை வெயில் ஒரு பக்கம் வாட்டி வதைக்க பல மாநிலங்களில் தண்ணீர் பிரச்சினை தலைவிரித்தாடுகிறது. காலி குடங்களுடன் ஆங்காங்கே மக்கள் போராட்டம் நடத்துவதையும் பார்க்க முடிகிறது. இது ஒருபுறம் இருக்க, வெப்பம் தாங்காமல் பாதிக்கப்படும் மக்கள் இறக்கும் எண்ணிக்கை அதிகரிப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுதும் கடுமையான வெப்ப அலைக்கு இதுவரை 61 பேர் இறந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் மிர்சாப்பூரில் லோக்சபா தேர்தல் பணியில் ஈடுபட்ட 23 பாதுகாப்பு படை வீரர்கள் நேற்று மயக்கமடைந்தனர். அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதில் 7 பேர் இறந்த நிலையில் 2 பேரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் ஒடிசாவின் சுந்தர்காரில் மட்டும் வெப்ப அலைக்கு 12 பேர் இறந்துள்ளனர். பீகாரில் வெப்ப அலையால் இதுவரை 14 தேர்தல் பணியாளர்கள் இறந்தனர். தில்லி, பஞ்சாப், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் தொடர்ச்சியாக 45 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் பதிவாகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் விஞ்ஞானி சோமா சென் கூறுகையில், வெப்ப அலையால் கடந்த 24 மணி நேரத்தில் பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசாவில் அதிக இறப்புகள் ஏற்பட்டுள்ளதை இந்திய வானிலை ஆய்வு மையம் உறுதி செய்துள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்டில் இன்று முதல் வெப்ப அலை படிப்படியாக குறையும். பஞ்சாப், ஹரியானா, ஒடிசாவில் வெப்ப அலை தொடரும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தில்லியை பொறுத்தவரை வெயில் வாட்டி வதைத்தாலும் இன்று அல்லது நாளை புழுதி புயல் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மக்களை வெப்பத்திலிருந்து பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தவறிவிட்டதாக வழக்கு ஒன்றின் விசாரணையில் ராஜஸ்தான் ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாம் வசிக்க வேறு கிரகம் இல்லை, இப்போது கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எதிர்கால சந்ததியினர் எப்போதும் செழித்து வளர்வதை காணும் வாய்ப்பை இழந்து விடுவோம். இதுபோன்ற வெப்பநிலை நிலவும் போது தேசிய அவசர நிலையாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியது. ராஜஸ்தானில் வெப்ப அலையால் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கவும் ஆளும் பாரதிய ஜனதா அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இதுதான் திமுக ஆட்சியின் அவலம். பழனிசாமி. தமிழக அரசு வரலாற்றில் இல்லாத வகையில் கைத்தறித்துறை பணியாளர்கள் மனித உரிமை மீறல்களுக்கு ஆளாகி உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் கண்ணீர் மல்க மாநில மனித உரிமை ஆணையத்தின் கதவை தட்டியிருக்கும் அவலம் திமுக ஆட்சியில் நிகழ்ந்துள்ளது. அரசு ஊழியர்கள் மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்திருப்பது இதுவே முதல் முறை. தற்போதுள்ள மனித உரிமை ஆணைய உறுப்பினர்கள் திமுகவால் நியமிக்கப்பட்டவர்கள். இவர்களிடம் கைத்தறித்துறை பணியாளர்களுக்கு நியாயம் கிடைக்கும் என தோன்றவில்லை. திமுக அரசு தேர்தல் சமயத்தில் அரசு ஊழியர்கள் தொடர்பாக அள்ளி வீசிய வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. இதனால் அரசு ஊழியர் சங்கங்களும் போக்குவரத்து ஊழியர் சங்கங்களும் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. அனைத்து துறைகளிலும் ஆட்கள் பற்றாக்குறை நிலவுகிறது. முதல்வர் தனிப்பிரிவிலேயே 25க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. எனவே அனைத்து அரசு ஊழியர் சங்கங்களையும் அழைத்து பேசி அவர்களின் குறைகளை உடனடியாக களைய வேண்டும். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். வணிக சிலிண்டர் விலை 70 ரூபாய் குறைப்பு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப மாதத்தின் முதல் நாளன்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்கின்றன. அதன்படி வணிக சிலிண்டர் விலை 70 ரூபாய் 50 காசு குறைந்துள்ளது. கடந்த மாதம் 1911 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வணிக சிலிண்டர் விலை 1840 ரூபாய் 50 காசாக குறைந்துள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லை. கடந்த மாதம் இருந்தே அதே விலையான 818 ரூபாய் 50 காசுக்கு விற்கப்படுகிறது. மத்தியில் நமக்கு தான் மந்திரி பதவி, 1 இல்லை 2 இல்லை 6. திமுக எடுத்த புது ரூட்டு. லோக்சபா தேர்தலில் இன்று கடைசி கட்ட ஓட்டுப்பதிவு நடக்கிறது.
பாரதிய ஜனதா தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றாலும் மாநில கட்சிகள் ஆதரவு இல்லாமல் அக்கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாது. காங்கிரஸ் தலைமையில்தான் மாநில கட்சிகள் ஆதரவுடன் மத்தியில் ஆட்சி அமையும் என்று திமுக நினைக்கிறது. இப்படி நடந்தால் அதிக சீட் வாங்கிய கட்சிகளில் ஒன்றாக திமுகவும் இருக்கும். எனவே மத்திய கேபினெட்டில் நிறைய அமைச்சர் பதவிகளை வாங்க வேண்டும் என்று இப்போதே திமுக கணக்கு போட்டுள்ளது. கணக்கு போட்டது மட்டுமல்ல, அறிவாலயத்தில் இதற்கான ஆலோசனை கூட்டமே நடந்து முடிந்து விட்டதாம். இது குறித்து அறிவாலய வட்டாரம் கூறியது, தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு 35 எம்பிக்கள் கிடைப்பர். இந்தியா கூட்டணியில் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக திரிணாமுல் காங்கிரசும் திமுகவும் தான் அதிக எம்பிக்கள் பெற்ற கட்சிகளாக இருக்கும். அதனால் மத்திய அமைச்சரவையில் முக்கிய துறைகள் பெறுவது குறித்து ஆலோசனை நடந்தது. சபாநாயகர் 4 கேபினெட் அமைச்சர்கள் 2 இணையமைச்சர் பதவிகளை பெற்றால் தமிழகத்தில் கட்சி வளர்ச்சிக்கும் ஆட்சி நிர்வாகத்திற்கும் பெரிதும் துணையாக இருக்கும் என கருதுகிறோம். திமுக சார்பில் செல்வ கணபதி, கனிமொழி, அருண் நேரு, கணபதி ராஜ்குமார் உள்ளிட்டோரை அமைச்சராக்க யோசனை நடந்தது. சபாநாயகர் பொறுப்பில் TR பாலுவை அமர்த்துவதற்கு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் முடிவு எடுக்கப்பட்டது என்று அறிவாலய வட்டாரம் கூறியது. இன்னொரு பக்கம் தமிழக காங்கிரஸ் தரப்பிலிருந்து எப்படியாவது அமைச்சராகிவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர் ஆகியோர் டெல்லியில் முக்கிய தலைவர்கள் மூலம் தீவிரமாக முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.